மோசே தேவனோடு கூட ஒரு நண்பன் பழகுவதை போல பழகினானா. தேவாதி தேவனோடு கூட நட்பு வைத்ததுனால அவருடைய திவ்ய சுபாவம் மோசேக்குள்ள எப்ப வந்ததுன்னே தெரியல. அல்லேலூயா. தன்னையும் அறியாமல் தேவனுடைய அந்த திவ்ய சுபாவம் இந்த மோசேக்குள்ள தானாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசுவோடு பழகுனீங்கன்னா அந்த திவ்ய சுபாவமாகிய நீடிய பொறுமையை நீங்க தெரியாமலே, உங்களை அறியாமலே நீங்க கற்றுக்கொள்வீங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த நீடிய பொறுமை நமக்குள்ள எப்ப வருகிறது என்றால் தேவனோட பாதத்துல பிரசன்னத்துல ஒவ்வொரு நாள் நாம் காத்திருக்கும் பொழுது இந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள உண்டாகுகிறது. இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில பூரண கிரியை செய்யும் பொழுது எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.